எறும்பும் சோம்பேறி வெட்டுக்கிளியும். அது ஒரு அழகான பசுமையான காடு. அந்த காட்டில் ஒரு சின்ன எறும்பும் வெட்டுக்கிளியும் வாழ்ந்து வந்துட்டு இருந்தது. எறும்பு ரொம்பவும் கடின உழைப்பாளி. அது எப்பவுமே இலைகள் உணவு சேகரித்து தன்னோட குடிலில் வச்சிட்டு இருந்தது. ஆனால் வெட்டுக்கிளி ரொம்பவும் சோம்பேறி. அது நாள் ஃபுல்லாக பாட்டு பாடிட்டு மகிழ்ச்சியாக நேரத்தை கழிச்சிட்டு இருந்தது. ஒரு நாள் வெட்டுக்கிளி எறும்பை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, நீ ஏன் இவ்வளோ உழைக்கிற, வா என்னோட ஆடு பாடுன்னு சொல்லி சொன்னிச்சு. எறும்பு அமைதியாக வெட்டுக்கிளிக்கிட்ட சொன்னிச்சு, இப்போது கோடை காலம், சீக்கிரம் மழைக்காலம் வரும், அப்போ உணவு கிடைக்காது, அதுக்காக தான் நான் சேமித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. வெட்டுக்கிளி அதை கவனிக்காமல் தொடர்ந்து விளையாடிட்டே இருந்தது. சில நாட்கள் கழித்து மழைக்காலம் வந்தது. கனமழை பெஞ்சது. காற்று பலமாக வீசிச்சு. வெட்டுக்கிளியால் எங்கவும் போக முடியல. ரொம்பவும் பசி எடுத்தது. அது மரத்து கிளையில் அமர்ந்து சோகமாக பார்த்துட்டு இருந்தது. இப்போ நான் என்ன செய்வேன்னு தெரியலையே, எப்படி நான் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு மழையில் நனைஞ்சிட்டே சோகமாக உட்காந்துட்டு இருந்தது. எறும்பு கோடை காலத்தில் உணவுகளை சேகரித்ததுனால அது தன்னோட வீட்டில் மழை காலத்தில் மகிழ்ச்சியாக இருந்தது. கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கப்புறம் வெட்டுக்கிளி எறும்போட வீட்டுக்கு போச்சு. எறும்புக்கிட்ட தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் உணவு கொடுன்னு சொல்லி கேட்டுச்சு. எறும்பும் கருணையோட தான் சேமித்து வச்சுருந்த உணவை வெட்டுக்கிளிக்கு கொடுத்துச்சு. வெட்டுக்கிளி சாப்பிட்டதுக்கப்புறம் எறும்பு பொறுமையாக வெட்டுக்கிளிக்கிட்ட சொன்னிச்சு, எப்பவும் எதிர்காலத்தை நினச்சி உழைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. வெட்டுக்கிளி அதனோட தவறை உணர்ந்து வெக்கத்தோட தலை குனிஞ்சுது. அதுக்கப்புறம் கோடை காலம் வந்தோடனே எறும்பு வெட்டுக்கிளியும் சேர்ந்து மகிழ்ச்சியாக உணவு சேகரித்தாங்க. வெட்டுக்கிளி தன்னோட சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு உழைக்க ஆரம்பிச்சிருச்சு. கதையின் நெறி: இன்றே உழைத்தால்தான் நாளை நிம்மதியாக வாழ முடியும்.